10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. 8.3ல செகண்ட் சம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்துருப்போம். அதில் என்ன சார் பார்த்துருப்போம்னா, ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர் அப்படின்னா, ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் அதோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்கும்னா ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே என்ன பார்க்கணும்னா இந்த சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், செகண்ட் சம் எக்ஸசைஸ் 8.3ல செகண்ட் சம். ஃபைண்ட் தி வேல்யூ லாமிடா ஃபார் விச் தி வெக்டார்ஸ் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். இங்கே லாமிடாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இங்கே அதில் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருப்பாங்க. அந்த ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு லாமிடாவோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ அதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், ஃபஸ்ட்டு சப்டிஷன். செகண்டில் ஃபஸ்ட்டு சப்டிஷன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் லாமிடா ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அண்ட் பி வெக்டார் ஈக்குவல் டு i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப். இப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் ரெண்டும் காமன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு என்ன கேட்குறான்? வேல்யூ லாமிடாவோட வேல்யூ கேட்குறான். லாமிடா எங்கே இருக்குது? இந்த ஃபஸ்ட்டு ஏ வெக்டாரில் ஜே கேப்போட காம்பனன்ட் தான் என்ன? அந்த ஜே கேப்புங்கிற காம்பனோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னது? லாமிடா. அந்த லாமிடாவோட ஸ்கேலார் வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கோம் சம்லேயே? ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டோம். ஓகேவா? சொல்யூஷனில் பாருங்கள், சின்ஸ் ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார். நான் ஏற்கனவே ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னால் அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்கும்? ஜீரோவாக இருக்கும். அதாங்க சொல்லலாம். சின்ஸ் ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார் விச் இம்ப்ளைஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0. இப்போ இந்த ஏ வெக்டார் பி வெக்டார் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறத இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2i கேப் ப்ளஸ் லாமிடா ஜே கேப் ப்ளஸ் கே கேப் டாட் i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் 3k கேப் ஈக்குவல் டு 0. ஏ வெக்டார் பி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ண ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணணும். ஸ்கேலார் ப்ராடக்ட் டாட் ப்ராடக்ட் பண்ணணும்னா, அதாவது காம்பனன்ட் ஃபார்மில் இருக்கும்போது எப்படி சார் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா அந்த சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இங்கே ஃபஸ்ட் வெக்டாரில் கூட ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட், இங்கே செகண்ட் வெக்டாரோட ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். அதேமாதிரி ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம என்ன பண்ணும்? மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். ஃபஸ்ட்டு வெக்டாரில் பாருங்கள், ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, அப்போ 2 × 1 ப்ளஸ் இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் லாம்டா, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, அப்போ லாம்டா × -2 ப்ளஸ் இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ 1 × 3 ஈக்குவல் டு 0. ரைட் சைடில் என்ன இருக்குது? ஈக்குவல் டு 0. ஓகேவா? அப்போ 2 × 1 2, லாமிடா × -2 -2 லாமிடா, 1 × 3 3, அப்போ 2 -2 லாமிடா ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இப்போ இந்த 2ஐயும் 3 ஆட் பண்ணால் 5, அப்போ 5 - 2 லாமிடா ஈக்குவல் டு 0. 5 - 2 லாமிடா ஈக்குவல் டு 0. இந்த -2 லாமிடா ரைட் சைடு கொண்டு போனால் +2 லாமிடா ஆயிரும். அப்போ 2 லாமிடா ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். அப்போ அந்த மல்டிப்ளை பண்ணிட்டு கூடிய 2வை ரைட் சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துடும். அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும்னா 5/2ன்னு கிடைக்கும். அப்போ லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கொடுத்துருக்கான். கொடுத்துட்டு அந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டான். சொல்லிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு வெக்டாரில் இருக்கக்கூடிய அந்த ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்போ ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துனா ரெண்டும் பர்பண்டிகுலர்னு சொல்லியிருக்கான். அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர், அதோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். இதே மெத்தட்லாம் செகண்ட் சப்டிவிஷன். ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் கே கேப் அண்ட் பி வெக்டார் ஈக்குவல் டு 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் லாமிடா கே கேப். ஓகேவா? ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துருக்காங்க. இந்த பி வெக்டாரில் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் லாமிடா. இந்த லாமிடாவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சம்மில் சொல்லிட்டோம், ரெண்டு வெக்டார் ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டோம். ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஹின்ஸ். ஓகேவா? சொல்யூஷனில் பாருங்கள், சின்ஸ் ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார், ஏ வெக்டார் பர்பண்டிகுலர் பி வெக்டார், ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0. அப்போ therefore ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஏ வெக்டாரையும் பி வெக்டாரையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் ஏ வெக்டார்னா என்னது? 2i கேப் ப்ளஸ் 4j கேப் மைனஸ் கே கேப் டாட் பி வெக்டார் வந்து என்ன சொன்னால் 3i கேப் மைனஸ் 2j கேப் ப்ளஸ் லாம்டா கே கேப் ஈக்குவல் டு 0. ரெண்டு வெக்டார் என்ன பண்ணிட்டோம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். அப்போ
இப்போ ரெண்டு வெக்டார் என்ன பண்ணும், காம்பனன்ட் ஃபார்மில் இருக்கக்கூடிய ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும். அப்போ சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, 2 × 3 ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -2, அப்போ 4 × -2 ப்ளஸ் இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் லாம்டா, அப்போ -1 × லாம்டா ஈக்குவல் டு 0. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்க, 2 3s are 6, அப்போ 2 × 3 6, நெக்ஸ்ட்டு 4 × -2 -8, -1 × லாம்டா லாம்டா. ஓகேவா, அந்த லாம்டா ரைட் சைடு கொண்டு போனால் ப்ளஸ் லாம்டா ஆயிரும். லெஃப்ட் சைடில் பாருங்கள் 6 - 8 ரெண்டையும் ஆட் பண்ணால் -2, அப்போ லாம்டா ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா -2ன்னு கிடச்சிரும். அப்போ என்ன கொடுத்துனா ரெண்டு வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டார் கொடுத்துட்டு ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டு லாம்டாவோட வேல்யூ கேட்குறான். அப்போ லாம்டாவோட வேல்யூ, அதாவது ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு எடுத்துக்கிட்டு நம்ம லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ லாம்டா ஈக்குவல் டு -2ன்னு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.13, if a vector equal to 2i cap plus 2j cap plus 3k cap, b vector equal to i cap, b vector equal to -i cap plus 2j cap plus k cap, and c vector equal to 3i cap plus j cap b, such that a vector plus lambda b vector is perpendicular c vector, then find lambda. இப்போ நம்ம எக்ஸசைஸ் 8.3 செகண்ட் சம் பார்த்த மாடல் தான். ஆனால் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னா a vector plus b vector, a vector plus lambda b vectoரும் a vector ப்ளஸ் லாம்டா பி வெக்டாரும் சி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்கிறோம். அப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன சார் கண்டுபிடிக்கணும்னா ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் கண்டுபிடிக்கணும். அந்த வெக்டாரோட சி வெக்டார் வந்து என்னவாக இருக்கும்னா டாட் ப்ராடக்ட் பண்ணும். ஏன் சார் டாட் ப்ராடக்ட் பண்ணுவோம், இந்த ரெண்டு வெக்டார் என்ன சொல்லிட்டோம், பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டோம். அப்போ பர்பண்டிகுலர்னா அந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னது 0. ஓகேவா, அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார்னு கொடுத்துருக்கான். ஓகேவா, அப்போ இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பர்பண்டிகுலர் சி வெக்டார், இந்த ரெண்டு வெக்டாரும் பர்பண்டிகுலர்னா இந்த ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் சி வெக்டார் வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். இதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ ஏ வெக்டார் கொடுத்துருக்கான், பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இப்போ சொல்ல பாருங்கள், சின்ஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார், ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா இதோட டாட் ப்ராடக்ட் வந்து என்னது 0வா. அப்போ ஏ வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டில் யூஸ் பண்ணி இந்த ஏ வெக்டார் எடுத்துகிட்டு சி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட், நெக்ஸ்ட்டு இந்த லாம்டா பி வெக்டார் எடுத்துகிட்டு சி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் எடுத்துகிட்டு சி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் டாட் சி வெக்டார் ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஏ வெக்டார் டாட் சி வெக்டார், ஏ வெக்டாரையும் சி வெக்டாரையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஏ வெக்டார் என்னது 2i cap plus 2j cap plus 3k cap, 2i cap plus 2j cap plus 3k cap dot c vector வந்து என்ன சொன்னால் 3i cap plus j cap, 3i cap plus j cap plus 0k cap plus இந்த lambda b vector dot c vector equal to 0. ஃபஸ்ட் இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறேன். டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இங்கே i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, அப்போ 2 × 3 ப்ளஸ் இங்கே j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, 2 × 1 இங்கே ப்ளஸ் நெக்ஸ்ட் இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, அப்போ 3 × 0 ப்ளஸ் லாம்டா பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ 2 × 3 மல்டிப்ளை 2 3s are 6 ப்ளஸ் 2 × 1 2, 3 × 0 0, அப்போ 6 + 2 + 0 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இந்த பி வெக்டார் என்ன சார் -i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். லாம்டா இன்ட்டு -i cap ப்ளஸ் 2j cap ப்ளஸ் k cap டாட் சி வெக்டார் வந்து என்ன சொன்னால் 3i cap ப்ளஸ் j cap, k capங்கிற காம்பனண்ட் இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணோம் 0k capனு எடுத்துக்கிறோம். 3i cap ப்ளஸ் j cap ப்ளஸ் 0k cap ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இங்கே 6 + 2 + 0 இருக்கா, ரெண்டு எல்லாம் ஆட் பண்ணால் 6 + 2 8, அப்போ 8 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். i கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, i கேப்போட கோஎஃபிஷியன்ட் இங்கே 3, -1 × 3. நெக்ஸ்ட் இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, 2 × 1 ப்ளஸ் இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 0, அப்போ 1 × 0 ஈக்குவல் டு 0. அப்போ 8 ப்ளஸ் லாம்டா இன்ட்டு -1 × 3 ப்ளஸ் 2 × 1 ப்ளஸ் 1 × 0 ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இப்போ -1 × 3 என்னது -3, 2 × 1 2, 1 × 0 0, அப்போ இங்கே என்ன வரும் -3 ப்ளஸ் 2 ப்ளஸ் 0, இங்கே ஆட் பண்ணால் -3 ப்ளஸ் 2 என்னது -1, -1 × லாம்டா மைனஸ் லாம்டா, அப்போ 8 - லாம்டான்னு கிடைக்கும். அப்போ 8 - லாம்டா ஈக்குவல் டு 0. இதை சிம்பிளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்குது -1 × லாம்டா மைனஸ் லாம்டா,
அப்போ 8 மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அந்த மைனஸ் லேம்டாவை ரைட் சைடு கொண்டு போனோம் அப்படின்னா ஏன்னா ப்ளஸ் லேம்டா ஆயிருமா, அப்போ லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிரும். மைனஸ் லேம்டாவை ரைட் சைடு கொண்டு போயிடறேன், ப்ளஸ் லேம்டா ஆயிரும், அப்போ லேம்டா ஈக்குவல் டு 8ன்னு கிடச்சிரும். அப்போ லேம்டாவோட வேல்யூ கேட்டிருக்கான், லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. என்ன சொல்கிறேன்னு புரியுதா? இப்போ ஏ வெக்டார் கொடுத்துருக்காங்க, பி வெக்டார் கொடுத்துருக்காங்க, சி வெக்டார் கொடுத்துட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா பி வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு சி வெக்டார்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா பி வெக்டாரும் சி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு சொல்லிட்டாங்க. சொல்லிவிட்டு லேம்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. அப்போ ரெண்டு வெக்டார் பர்பண்டிகுலர்னா அதோட டாட் ப்ராடக்ட் 0. ஏ வெக்டார் ப்ளஸ் லேம்டா பி வெக்டார் டாட் சி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா ஏ வெக்டார் எடுத்துக்கிட்டு சி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், ப்ளஸ் லேம்டா பி வெக்டார் எடுத்துகிட்டு சி வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம், ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துகிட்டு இங்கே டாட் ப்ராடக்ட் பண்ணி லேம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடும். அப்போ லேம்டா ஈக்குவல் டு நமக்கு என்னென்னு கிடைக்குதுன்னா 8ன்னு கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.14. எக்ஸாம்பிள் 8.14 சம்மு பாருங்கள். இஃப் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். மாலஸ் ஆஃப் if modulus of a vector plus a vector, example 8.14 பாருங்க. if modulus of a vector plus b vector equal to modulus of a vector minus b vector, prove that a vector and b vector are perpendicular. இது கண்டிஷன் இது கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுத்துருக்கக்கூடியது என்ன சார்னா given modulus of a vector plus b vector equal to modulus of a vector minus b vectorன்னு கொடுத்துட்டு என்ன சார் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷனில் பாருங்கள். கிவன் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். இப்போ என்ன சார் பண்ணுறோம்னா போத் சைடு ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. போத் சைடு ஸ்கொயர் பண்ணோம்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் இந்த ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோமோ அந்த 9th ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தோம் அப்படின்னா வெக்டார் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். நம்ம நார்மலாக a + b ஹோல் ஸ்கொயர்னா a² + b² + 2ab எழுதுவோம். இங்கே வெக்டாரில் மாலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ஹோல் ஸ்கொயர் வெக்டார் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். அப்போ மாலஸ் ஆஃப் a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் ஹோல் ஸ்கொயர்னா மாலஸ் ஆஃப் a வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் b வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார். அதேமாதிரி ஈக்குவல் டு ரைட் சைடில் அதேமாதிரி மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரோட அந்த ஐடென்டிஸோட எக்ஸ்பேன்ஷன் பார்த்தீங்கன்னா மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார். நம்ம வெக்டார் ஐடென்டிஸ் லாஸ்ட் கிளாஸில் நம்ம ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். அதில் இந்த வெக்டார் ஐடென்டிஸ் இருக்குது. மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன், மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரோட எக்ஸ்பென்ஷன் இருக்குது. அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு ரைட் சைடில் எக்ஸ்பேண்ட் பண்ணால் மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார். இப்போ இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயரும் இந்த மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயரும் ரைட் சைடு வரும்போது நெகட்டிவ் ஆயிரும், மைனஸ் ஆயிரும். பாசிட்டிவாக இருக்கக்கூடிய டேர்ம் ரைட் சைடு வந்தால் நெகட்டிவ் ஆயிரும். ஆல்ரெடி அங்கே மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், எல்லாம் கேன்சல் ஆயிரும். மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஹோல் ஸ்கொயர் மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் எல்லாம் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் என்ன சார் இருக்கும்னா 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் இருக்கும். இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த மைனஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் லெஃப்ட் சைடில் வந்தால் பாசிட்டிவ் ஆயிரும். ஆல்ரெடி அங்கே 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் இருக்குது. அப்போ நம்ம எப்படி எழுதலாம், 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் ப்ளஸ் 2 × a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0. இங்கே ஒரு 2 டைம்ஸ் இங்கே ஒரு 2 டைம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணால் 4 டைம்ஸ். அப்போ 4 × a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. 4 × a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. இந்த மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கக்கூடிய 4 ரைட் சைடில் போனால் என்ன ஆயிரும், டிவைடில் வரும். இப்போ 0/anything 0. அப்போ நமக்கு விச் இம்ப்ளைஸ் என்ன சார் கிடைக்கும்னா a வெக்டார் டாட் b வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அப்போ என்ன நமக்கு ரிசல்ட் இங்கே கிடைக்குது, என்ன நமக்கு கிடைக்குதுன்னா ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு கிடைக்குது. ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருவோம் ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0 அப்படின்னா அந்த ரெண்டு வெக்டார் என்னன்னு சொல்லுவோம், பர்பண்டிகுலர்னு சொல்லுவோம். அப்போ therefore hence a வெக்டார் அண்ட் b வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். இதான் நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் பர்பண்டிகுலர்னா நம்ம என்ன கொண்டு வந்தால் போதும், ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0ன்னு கொண்டு வந்துட்டோம்னாலே அந்த ரெண்டு வெக்டார் என்னது பர்பண்டிகுலர். நம்ம ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் அதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் அதாவது டாட் ப்ராடக்ட் 0ன்னு கொண்டு வந்துடும். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு கொண்டு வந்தாச்சு. அப்போ ரெண்டு வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் 0 கண்டிப்பாக அந்த ஏ வெக்டார் பி வெக்டார் என்னது பர்பண்டிகுலர். therefore hence ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் ஆர் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.16. எக்ஸாம்பிள் 8.16 ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் 5i cap + 3j cap + 4k cap
அண்ட் 6i கேப் மைனஸ் 8j கேப் மைனஸ் k கேப். இந்த ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கேட்குறாங்க. ஃபைன் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ். இந்த ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கேட்குறாங்க. இதையும் நம்ம என்ன பண்ணோம், லாஸ்ட் கிளாஸில் ஸ்கேலார் ப்ராடக்டோட ப்ராப்பர்ட்டிஸில் ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தோம். காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டார். ஃபார்முலா பார்த்தோம். ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணிக்கணும். நமக்கு நிறைய இடத்துல யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இயரும் 12th நமக்கு என்ன ஆகும், இந்த ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா யூஸ் ஆகும். அப்போ ரெண்டு வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா ஃபார்முலா என்னது, காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டார். அப்போ ஃபார்முலாவை ஒரு டைம் ரீகால் பண்ணிக்கணும். இப்போ சமுக்கு போகலாமா? சொல்யூஷன் பாருங்கள். இங்கே ரெண்டு வெக்டார் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த ரெண்டு வெக்டாருக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நேம் கொடுத்துக்கிறோம், a வெக்டார் b வெக்டார்னு. ஓகேங்களா? அப்போ சொல்யூஷனில் பாருங்கள். லெட் a வெக்டார் ஈக்குவல் டு 5i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப், b வெக்டார் ஈக்குவல் டு 6i கேப் மைனஸ் 8j கேப் மைனஸ் k கேப். இந்த வெக்டாரை a வெக்டார்னு இந்த வெக்டாரை b வெக்டார்னு எடுத்துட்டேன். பாருங்கள் நெக்ஸ்ட்டு, லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் a வெக்டார் அண்ட் b வெக்டார். தீட்டாங்கிறது a வெக்டாருக்கும் b வெக்டாருக்கும் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஆங்கிள்னு எடுத்துக்கிட்டோம். தென் காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலானது a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டார். காஸ் தீட்டா ஈக்குவல் டு a வெக்டார் டாட் b வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் a வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நியூமரேட்டர் a வெக்டார் டாட் b வெக்டார், a வெக்டாரையும் b வெக்டாரையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். a வெக்டார் என்னது 5i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? டாட் b வெக்டார் என்னது 6i கேப் மைனஸ் 8j கேப் மைனஸ் k கேப். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அப்போ a வெக்டார் டாட் b வெக்டார்னா 5i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 4k கேப் டாட் 6i கேப் மைனஸ் 8j கேப் மைனஸ் k கேப் டிவைட் பை மாலஸ் ஆஃப் a வெக்டார். இப்போ காமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு வெக்டாருக்கு மாலஸ் எடுக்கணும்னா நம்ம அதையும் பார்த்துருக்கோம். என்ன பண்ணுவோம், அந்த காமன் ஃபார்மில் இருக்கக்கூடிய அந்த i கேப் j கேப் k கேப்போட காம்பனண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காம்பனண்டோட கோஎஃபிஷியண்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ அதுதான் அந்த வெக்டாருக்கு நம்ம மாலஸ் எடுக்கிறதுக்கான ஒரு ஃபார்முலா. அப்போ மாலஸ் ஆஃப் a வெக்டார் அப்படின்னா ரூட் ஆஃப், அதாவது i கேப் j கேப் k கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்னது 5 3 4. அப்போ இந்த 5 3 4 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுறோம். அப்போ 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி என்ன பண்ணும், ரூட் எடுக்கணுமா? அப்போ ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் இன்ட்டு மாலஸ் ஆஃப் b வெக்டார். அதேமாதிரி இங்கே i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 6, j கேப்போட கோஎஃபிஷியன்ட் -8, k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1. இதையெல்லாம் என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணும். அப்போ 6 ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் -8 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -1 ஹோல் ஸ்கொயருங்கிறது மாலஸ் ஆஃப் b வெக்டார். மாலஸ் ஆஃப் a வெக்டார் மாலஸ் ஆஃப் b வெக்டார். அதாவது ஒரு வெக்டாருக்கு மாலஸ் எடுக்கணும்னா i கேப் j கேப் k கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். இதுதான் நமக்கு ஃபார்முலா. அப்போ மாலஸ் ஆஃப் a வெக்டார் மாலஸ் ஆஃப் b வெக்டார் இங்கே எழுதிட்டோம். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். ரெண்டு வெக்டாரை டாட் ப்ராடக்ட்னா சேம் காம்பனண்டோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணும். இங்கே i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 5, ஓகேங்களா? இங்கே i கேப்போட கோஎஃபிஷியன்ட் 6. அப்போ 5 × 6 ப்ளஸ் இங்கே j கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே j கேப்போட கோஎஃபிஷியன்ட் -8. அப்போ 3 × -8 ப்ளஸ் இங்கே k கேப்போட கோஎஃபிஷியன்ட் 4, இங்கே k கேப்போட கோஎஃபிஷியன்ட் -1, 4 × -1 டிவைட் பை இங்கே ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 இன்ட்டு ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 -8 ஸ்கொயர் பண்ணால் 64 ப்ளஸ் -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ 5 × 6 ப்ளஸ் 3 × -8 ப்ளஸ் 4 × -1 டிவைட் பை ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16 இன்ட்டு ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 64 ப்ளஸ் 1. இங்கே நியூமரேட்டரில் பாருங்கள், 5 × 6 30. நெக்ஸ்ட்டு 3 × -8 -24, 4 × -1 -4, 4 × -1 -4 டிவைட் பை இங்கே டினாமினேட்டரில் ஆட் பண்ணுங்கள். ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 9 ப்ளஸ் 16, 9 ப்ளஸ் 16 ஆனது 25, 25 ப்ளஸ் 25 50. அப்போ ரூட் 50 இன்ட்டு இங்கே 36 64 ஆட் பண்ணால் 100, 100 ப்ளஸ் 1 101, 101. அப்போ ரூட் 101. அப்போ டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ரூட் 50 இன்ட்டு ரூட் 101. நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா 30 -24 -4. இந்த -24 -4 ஆட் பண்ணால் -28. அப்போ 30 -28 2. அப்போ நியூமரேட்டரில் 2, டினாமினேட்டரில் இந்த 50 நான் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா 25 × 2ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். 25 × 2. அப்போ ரூட் ஆஃப் 25 × 2 இன்ட்டு ரூட் 101. இந்த 25க்கு ரூட் எடுத்தால் 5, இந்த 2க்கு ரூட் எடுத்தால் ரூட் 2. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு லெஃப்ட் சைடில் காஸ் தீட்டா ஈக்குவல் டு 2 டிவைட் பை 5 × ரூட் 2 இன்ட்டு ரூட் 101. இந்த நியூமரேட்டரில் அந்த 2வை எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணால் ரூட் 2 × ரூட் 2ன்னு எடுத்துக்கலாம்.
அப்போ இந்த டினாமினேட்டருக்கு ஒரு ரூட் 2 இந்த 2 கேன்சல் பண்ணால் நமக்கு நியூமரேட்டரில் என்ன இருக்குன்னா ரூட் 2 கிடைக்கும். அப்போ டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள், காஸ் தீட்டா ஈக்குவல் டு ரூட் 2 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 101, ரூட் 2 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் ஆஃப் 101 கிடைக்குது. அப்போ நமக்கு தீட்டா தானே கேட்குறாங்க, தீட்டா தானே ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்குள்ள ஆங்கிள் தீட்டா. அப்போ இந்த காசை ரைட் சைடு பண்ணோம்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் 101ங்கிறது இந்த ஏ வெக்டார் இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள், கொடுத்துருக்கக்கூடிய 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் 101. ஓகேங்களா? அப்போ என்ன சம்பளம் கேட்குறான், 2 வெக்டார் கொடுத்துட்டு அந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் கேட்குறாங்க. 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள்னாலே நமக்கு ஃபார்முலா என்ன ஞாபகத்துக்கு வரணும், காஸ் தீட்டா ஈக்குவல் டு இல்லை தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார். இப்போ இந்த ஃபார்முலா ஞாபகத்துக்கு வரணும். நியூமரேட்டரில் 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும், டினாமினேட்டரில் அந்த 2 வெக்டாரையும் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணும், மாலஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுங்க, ஃபார்முலா கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க. ஸ்கேலார் அதாவது 2 வெக்டாரை எப்படி டாட் ப்ராடக்ட் பண்ணுறது, அதேமாதிரி ஒரு வெக்டாருக்கு எப்படி மாலஸ் எடுக்கிறது, அந்த ஐடியா தெரியணும். தெரிஞ்சுன்னா நம்ம 2 வெக்டாருக்குள்ளே ஆங்கிள் கண்டுபிடிச்சலாம். ஆன்சர் பாருங்கள், தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 2 டிவைட் பை 5 இன்ட்டு ரூட் 101. நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் 8.3ல் ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சம், ஃபோர்த்தில் 2 சப்டிவிஷன் இருக்குது, அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்குறோம். என்ன பாருங்கள், ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ். இங்கேயும் என்ன தான் 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள், 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 2i cap plus 3j cap minus 6k cap and 6i cap minus 3j cap plus 2k cap. இந்த 2 வெக்டார் கொடுத்துட்டு இந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் கேட்குறாங்க. இது ஃபோர்த்தில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷன் அதே மாதிரி தான் 2 வெக்டார் கொடுத்துட்டு அந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் ஃபஸ்ட்டு பார்ப்போம். 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க, நேம் எதுவும் கொடுக்கல, நாமளாக என்ன பண்ணுறோம், ஏ வெக்டார் பி வெக்டார் நேம் கொடுத்துக்கிறோம். பாருங்கள் சொல்யூஷனில் லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு 2i cap plus 3j cap minus 6k cap, b வெக்டார் ஈக்குவல் டு 6i cap minus 3j cap plus 2k cap. ஏ வெக்டார் பி வெக்டார் 2 நேம் கொடுத்துட்டோம். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், தீட்டா ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது, காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார். கரெக்டாக? அப்போ நம்ம அப்படியே அந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணி இந்த லாஸ்ட் சம்மில் பண்ண மாதிரி பண்ணலாம். இல்லை நம்ம தனித்தனியாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் கண்டுபிடிச்சிக்கிட்டு மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஃபார்முலாவை கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். அதுக்காக தான் மறுபடியும் நான் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஒரு சம் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பாருங்கள், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ ஏ வெக்டார் என்னது 2i cap plus 3j cap minus 6k cap டாட் பி வெக்டார் என்னது 6i cap minus 3j cap plus 2k cap. 2 வெக்டாரையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம். சேம் காமனோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 6, 2 இன்ட்டு 6 ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3, இங்கே ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3, அப்போ 3 இன்ட்டு -3 ப்ளஸ் இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -6, இங்கே கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2, அப்போ -6 இன்ட்டு 2, 2 இன்ட்டு 6 12, 3 இன்ட்டு -3 -9, -6 இன்ட்டு 2 -12. இந்த +12 -12 கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எது மட்டும் இருக்கும், -9 மட்டும் இருக்கும். அப்போ தேர்ஃபோர் ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ -9. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார். இந்த ஏ வெக்டாருக்கு மாடலஸ். அப்போ என்ன பண்ணும், ரூட் ஆஃப் இந்த ஐ வெக்டார் ஐ கேப் ஜே கேப் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட்டை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அதுதான் என்னது மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ ரூட் ஆஃப் ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் என்னது 2, அப்போ 2 ஸ்கொயர் ப்ளஸ் ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 3 ஸ்கொயர் ப்ளஸ் கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -6, அப்போ -6 ஹோல் ஸ்கொயர். அப்போ ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -6 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் பண்ணால் ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் -6 ஸ்கொயர் பண்ணால் 36. அப்போ ரூட் ஆஃப் 4 ப்ளஸ் 9 ப்ளஸ் 36. இப்போ ஆட் பண்ணுங்கள், 36 ப்ளஸ் 9 வந்து என்னது 45, 45 ப்ளஸ் 4 49, அப்போ ரூட் 49 கிடைக்குது. இது மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ரூட் 49 கிடைக்குது. நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் என்னது, இங்கே ஐ கேப்போட கோஎஃபிஷியன்ட் 6, அதை 6 ஸ்கொயர் பண்ணும், ஜே கேப்போட கோஎஃபிஷியன்ட் -3 ஸ்கொயர் பண்ணும், கே கேப்போட கோஎஃபிஷியன்ட் 2 ஸ்கொயர் பண்ணும். எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் பண்ணால் 36 ப்ளஸ் -3 ஸ்கொயர் பண்ணால் 9 ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4. அப்போ ரூட் ஆஃப் 36 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 ஆட் பண்ணால் 49. அப்போ ரூட் 49. மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டாரும் ரூட் 49, மாடலஸ் ஆஃப் பி வெக்டாரும் ரூட் 49. இப்போ ஃபார்முலா எழுதுகிறோம், என்னது 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள். லெட் தீட்டா பி தி ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார், தென் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்ட்டு மாடலஸ் ஆஃப் பி வெக்டார். ஃபார்முலா தெளிவாக எழுதுங்க, ஃபார்முலாவை தப்பு பண்ணிடாதீங்க. பாருங்கள்,
காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்னது -9. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 டிவைட் பை டினாமினேட்டரில் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் √49, மாலஸ் ஆஃப் பி வெக்டார் √49. அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 டிவைட் பை √49 இன்ட்டு √49. டினாமினேட்டரில் √49 இன்ட்டு √49 மல்டிப்ளை பண்ணால் 49. நியூமரேட்டரில் -9. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 டிவைட் பை 49. தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 டிவைட் பை 49 கிடைக்குது. அப்போ ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. ஃபார்முலாவில் அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, இல்லை தனித்தனியாக ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மாலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மாலஸ் ஆஃப் பி வெக்டார் கண்டுபிடிச்சு அப்புறம் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிச்சாலும் சரி. அப்போ இந்த 8.3ல் 4th ஃபஸ்ட்டு சம்மோட ஆன்சர் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -9 டிவைட் பை 49. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 4th செகண்ட் சப்டிஷன் பாருங்கள். இங்கே என்னது ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ். ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் தி வெக்டார்ஸ் I cap minus J cap and J cap minus K cap. இந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். இங்கே இந்த 2 வெக்டாருக்கு நேம் கொடுக்கல, நம்ம நேம் கொடுத்துக்கிறோம் ஏ வெக்டார் பி வெக்டார்னு கொடுத்துக்கிறோம். பாருங்கள் சொல்யூஷனில் லெட் ஏ வெக்டார் ஈக்குவல் டு I cap minus J cap. இந்த கே கேப்புங்கிற காம்பனண்ட் இல்லை, அதை நம்ம என்ன எடுத்தோம் 0 கே கேப்னு எடுத்துக்கிறோம். அப்போ ஏ வெக்டார் ஈக்குவல் டு I cap minus J cap plus 0 K cap and B vector equal to இங்கே I capங்கிற காம்பனண்ட் இல்லை, அதுக்கு 0 எடுத்துட்டோம். அப்போ 0 I cap plus J cap minus K cap. Let theta be the angle between A vector and B vector. Then theta equal to cos inverse of formula A vector dot B vector divided by modulus of A vector into modulus of B vector. Formula correct எழுதிங்க. theta equal to cos inverse of A vector dot B vector divided by modulus of A vector into modulus of B vector. இப்போ ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்னது I cap minus J cap plus 0 K cap dot B vector என்னது 0 I cap plus J cap minus K cap divided by root of modulus of A vectorனா I cap J cap K cap ஓட கோஎஃபிஷியன்ட்டோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி ரூட் எடுக்கணும். அப்போ ரூட் ஆஃப் இங்கே I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே J cap ஓட கோஎஃபிஷியன்ட் -1. அப்போ 1 ஸ்கொயர் பண்ணால் 1 -1 ஸ்கொயர் பண்ணால் 1, இங்கே 0னா 0. அப்போ ரூட் ஆஃப் 1 + 1 + 0. நெக்ஸ்ட்டு மாலஸ் ஆஃப் பி வெக்டார். இங்கே I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 0, 0 ஸ்கொயர் பண்ணால் 0. இங்கே J cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, 1. இங்கே K cap ஓட கோஎஃபிஷியன்ட் -1, -1 ஸ்கொயர் பண்ணால் 1. அப்போ ரூட் ஆஃப் 0 + 1 + 1 கிடைக்கும். அதே மாதிரி நியூமரேட்டர் 2 வெக்டாரோட டாட் ப்ராடக்ட் சேம் காம்பனோட கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறோம். இங்கே I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, இங்கே I cap ஓட கோஎஃபிஷியன்ட் 0. அப்போ 1 × 0 0. நெக்ஸ்ட் இங்கே J cap ஓட கோஎஃபிஷியன்ட் -1, இங்கே J cap ஓட கோஎஃபிஷியன்ட் 1, -1 × 1 -1. நெக்ஸ்ட்டு இங்கே K cap ஓட கோஎஃபிஷியன்ட் 0, இங்கே K cap ஓட கோஎஃபிஷியன்ட் -1, 0 × -1 0. அப்போ நியூமரேட்டர் என்ன கிடைக்குது 0 -1 + 0 கிடைக்குது. டிவைட் பை டினாமினேட்டரில் இங்கே ரூட் ஆஃப் 1 + 1னா √2, இங்கே 1 + 1 2, அப்போ √2. அப்போ √2 × √2 கிடைக்கும். அப்போ காஸ் இன்வர்ஸ் ஆஃப் தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2. √2 மல்டிப்ளை பண்ணால் 2, டினாமினேட்டரில் 2, நியூமரேட்டரில் -1. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 கிடைக்குது. அப்போ காசில் எந்த ஆங்கிளுக்கு -1/2 கிடைக்குதுன்னு பார்க்கணும். அப்போ காசு வேல்யூ என்னது நெகட்டிவில் இருக்கா? காசு எந்த கோடனில் நெகட்டிவாக இருக்கும்? செகண்ட் கோடன்லையும் தேர்டு கோடன்லையும் நமக்கு என்னவாக இருக்கும்? காசு நெகட்டிவாக இருக்கும். நமக்கு 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள்னால் என்ன பண்ணுறோம் 0க்கும் 180க்கு பிட்வீனில் இருக்கும். அப்போ 0க்கும் 180க்கு பிட்வீன்லாம் ஃபஸ்ட்டு 2 கோடனில் மட்டும்தான் நமக்கு 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட்டு 2 கோடனில் காசு எந்த கோடனில் நமக்கு நெகட்டிவ்னு பார்ப்போம். செகண்ட் கோடனில் காஸ் நெகட்டிவ். செகண்ட் கோடனில் இருக்கக்கூடிய ஆங்கிளில் எப்படி சார் ஸ்ப்ளிட் பண்ணணும்? π - தீட்டான்னு ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல தீட்டானா சப்போஸ் இங்கே காஸ் பாசிட்டிவாக இருந்ததுன்னா 1/2 காசில் எப்போ 1/2 கிடைக்கும்? 60 டிகிரிக்கு 1/2 கிடைக்குமா? அப்போ 60 டிகிரியை ரேடியனா எப்படி எழுதலாம்? π/3 எழுதலாம். அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக π/3 எழுதணும். அப்போ π - π/3. இதை சிம்பிளை பண்ண எல்சிஎம் எடுத்தோம்னா 3π - π டிவைட் பை 3. 3π - πனா 2π. அப்போ 2π/3 கிடைக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2π/3. π/3னா 60, 60 × 2 120. அப்போ அந்த 2 ஆங்கிளுக்கு அந்த 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள் பார்த்திங்கன்னா 120 டிகிரி. நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம் ரேடியனில் சொல்லியிருக்கோம். அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2π/3. இந்த இடத்துல மட்டும் பாருங்கள் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் -1/2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். இங்கே -1/2 காசில் எப்போ சார் எந்த ஆங்கிளுக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். ஆனால் இங்கே வேல்யூ என்ன இருக்குது? நெகட்டிவில் இருக்குது. காசு எந்த கோடனில் நெகட்டிவ் அப்படின்னா செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்கும். நம்ம தேர்டு கோடனில் எடுத்துக்கலாம். ஏன் சார் நான் 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள்ங்கிறது ஸ்டார்டிங்கில் இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம்? 2 வெக்டாருக்குள்ள ஆங்கிள்ங்கிறது 0 to 180 டிகிரிக்குள்ளே இருக்கணும். அப்போது 0 to 180 டிகிரினா நமக்கு ஃபஸ்ட் கோடன்லேயும் செகண்ட் கோடனில் மட்டும்தான் நமக்கு ஆங்கிள் இருக்கும். அப்போ இந்த ஃபஸ்ட் கோடனில் எல்லா ரேஷியோவும் நமக்கு என்ன சொன்னால் பாசிட்டிவ், செகண்ட் கோடனில் தான் நமக்கு காஸ் நெகட்டிவ். அப்போ செகண்ட் கோடனில் தான் நமக்கு என்ன ஆகும்?
இந்த வேல்யூ கிடைக்கும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆங்கிள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் பை மைனஸ் தீட்டாங்கிற ஃபார்மில் ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல தீட்டாவுக்கு பதிலாக சப்போஸ் இது பாசிட்டிவாக இருந்ததுன்னா 1/2 காசில் எப்போ சார் ஆகும்னா 60 கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல π/3 எடுத்துக்கணும். அப்போ π மைனஸ் π/3 இங்கே எல்சிஎம் எடுத்து சிம்பிளை பண்ணால் 2π/3 கிடைக்குது. அப்போ தீட்டா ஈக்குவல் டு 2π/3 இந்த ரெண்டு வெக்டாருக்குள்ள ஆங்கிள்.